வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். நான் உங்கள் வெர்ஜீனியா. இப்போ நான் செய்ய போகிறது பால்கோவா. இந்த பால்கோவாவுக்கு தேவையான பொருட்கள், நான் இப்போ 2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், 400 கிராம் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நெய் தேவையில்லைனா கூட போடலைன்னா கூட ஒன்றும் தப்பு கிடையாது. இருந்தாலும் நான் சுவைக்காக நெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதிக இனிப்பு வேணுங்கிறவங்க ஒரு 50 கிராம் கூட போட்டுக்கோங்க. 1 லிட்டர் பாலுக்கு 250ன்னு போட்டுக்கோங்க. நான் இப்போ 200ன்னு போட்டு 2 லிட்டர் பாலுக்கு 400 சர்க்கரை எடுத்துருக்கிறேன். எப்படி நான் செய்கிறதுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சுருக்கிறேன். அதில் பால் பாக்கெட்டை கட் பண்ணி அதில் போடுவோம். இப்போ நான் 2 லிட்டர் பாலையும் ஊற்றிட்டேன். கொதி வர ஆரம்பித்தோடனே கொஞ்சம் சிம்மில் கொஞ்சம் சிறிய அனலில் வச்சு கிண்டிக்கிட்டே வரணும். பால் 2 லிட்டருங்கிறதுனால கொஞ்சம் கொதிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். பக்கத்திலே இருந்து பொங்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ கொதி வந்துடுச்சு. இப்போ நான் அனலை கம்மி பண்ணிவிட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காத அளவு நம்ம விடாமல் பக்கத்திலே நின்று கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பால்கோவா ஒழுங்காக வரும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். சுற்றி இருக்கிறத இப்படி வலிச்சு விட்டுக்கிட்டே நம்ம கிண்டி விடணும். பாருங்கள், இப்போ அடி பிடிக்காமல் சுற்றி ஒட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இப்படி கரண்டியால் நல்லா எடுத்து விட்டு நல்லா கிண்டணும். இந்த 2 லிட்டர் பால் 3/4 லிட்டர் பாலாக ஆன பிறகு தான் சர்க்கரையை போட்டு நம்ம கிளறணும். ஏன்னா இதுக்கு என்னோட பொருள் வந்து கம்மி தான், ஆனால் நேரம் கொஞ்சம் அதிகம் பிடிக்கும். பால் கொதி 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்கள். பால் ஃபஸ்ட்டு இது வரைக்கும் இருந்துச்சு, இப்போ இந்த அளவு குறைஞ்சிருக்கு. இன்னும் குறையணும். நல்லா திக்கான பிறகு தான் சர்க்கரை போடணும். நல்லா திக்காகி நல்லா குறைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் சர்க்கரையை போட்டு கிளறேன். இப்போ நான் சர்க்கரையை போட்டேன். சர்க்கரையை போட்டோன்னே திருப்பி பால் கொஞ்சம் தண்ணி விடும். திருப்பி நல்லா சுண்டின பிறகு கடைசி அந்த எடுத்து வச்சுருக்க நெய்யை போட்டு கிளறி இறக்கணும். சுண்டிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க நெய்யை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கிளறி இறக்க வேண்டியிருக்கும். நெய்யை ஊற்றிருக்கேன். நல்லா கிண்டி நல்லா சுண்டாக கெட்டியானே நம்ம இறக்கி தட்டில் கொட்ட வேண்டியது தான். பால்கோவா கெட்டி ஆகிடுச்சு. இந்த பதத்தில் நம்ம இறக்க வேண்டியது தான். பால்கோவா ரெடி ஆகி இந்த பிளேட்டில் கொட்டி வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். நல்லா சுவையாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி வேணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 லிட்டர் பாலுக்கு நான் 200 கிராம் சர்க்கரை போட்டிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி வேணும்னா 250 கிராம் சர்க்கரை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வைங்க. சாப்பிட்டு பாருங்கள். சுவைத்து மகிழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.